பல போராட்டங்களை கடந்து தான் வாழ்க்கை சீராக போகுது. அதே மாதிரி தான் எனக்கும் பல தடைகளை கடந்து தான் எனக்கு இந்த விடுமுறை கிடச்சிருக்கு. ஆமாம், நான் ஊருக்கு போகிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஊருக்கு போய். ட்ரெயின் வந்துருச்சு. எனக்கான சீட்டு எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். ஒரு வழியாக ட்ரெயினில் வந்துட்டேன். இந்த மக்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜன்னலோரமாக கொட்டும் பனியை பார்க்குற அழகே தனி ஃபீல் தான். இந்த பயணம் இவ்வளோ அமைதியாக போக போகிறது இல்லைன்னு எனக்கு அப்போ தெரியல. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கு மனிதர்களை கூட உறைய வைக்கும் அளவிற்கு பனி பொழியும். ஆனால் இங்கும் பல கொடூர அமைப்புகளும் இருக்கின்றன. இவர்களின் வேலையே மக்களை அழிப்பது மட்டுமே. இவர்களை கொன்றாலும் எறும்பு போல ஊறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ இவர்களுக்கான வேலை ஹீரோ போகும் ரயிலில் குண்டு போட்டு மக்களை கொல்வதுதான். இந்த கொடூர அமைப்பு தலைவன் ட்ரெயினில் உள்ள மக்களை கொடூரமாக சுட்டுக் கொள்கிறான். அவன் அதோடு நிறுத்தாமல் ட்ரெயினில் வெடிகுண்டை வைக்க சொல்கிறான். எனக்கு தெரியும் இப்போ நான் மிஸ்ஸிங்னு எல்லாருக்கும் தெரியும்னு. ஆனால் நான் விட மாட்டேன். இந்த சம்பவத்தை யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். அவனை தேடி பிடிச்சி அவனையும் அவன் ஒட்டு மொத்த குரூப்பையும் அடியோடு அழிக்கணும். அதை பண்ணிருதான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு வெளி உலகத்துக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இவன் ஒருத்தனால என்ன பண்ணிட முடியும்னு. நான் துப்பாக்கியை கையில் பிடிச்ச நானே என் பேச்சு கேட்க மாட்டேன். இவ்வளோ மக்களை கொன்னவனை நான் கொல்லுறேன்.